ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு என்ன பேசிக்கான விஷயங்கள் என்ன செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் நியரஸ்ட்டு ஒரு வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். தென் வாட்டர் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஹவுஸில் வாட்டர் எவ்வளோ ஃபீட்டில் வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ஃபீட்டில் வருதா, 200 ஃபீட்டில் வருதா, இல்லை வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. போர் வாட்டர் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல், தென் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித்தின் ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்க போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, யார்கிட்ட நீங்கள் லேண்டு வாங்க போகிறீங்களோ அவங்களோட நேமில் சேல் டீடும் அவங்களோட நேமில் பட்டாவும் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் லீகல் செக் பண்ணணும். லீகல்னால் என்னென்னா வில்லங்கம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. லேண்டோட வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. அது பார்த்திங்கன்னா 1980ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 45 இயர்ஸ்க்கு மினிமம் 45 இயர்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கு பிஃபோர் கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் மினிமம் 45 இயர்ஸ் செக் பண்ணுங்கள். பேங்க் லோனில் பார்த்திங்கன்னா லீகல் செக் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட்டு 5 இயர்ஸ், லாஸ்ட்டு 10 இயர்ஸ் ஒரு சில பேங்க்கில் செக் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில பேங்க்கில் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் 45 இயர்ஸ் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் தனியாக ஒரு லாயர் வச்சு லீகல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் வேணுன்னா லாயர் வேணுன்னா எனக்கு கால் பண்ணலாம். ஸோ என்னோடய லாயர் கூட நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். சென்னை ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.